அந்த ஷூனுடைய வடி என்னுடைய மார்பிள் அப்படியே இருக்கு. அதை அளந்து பார்த்து அதை வடிவமைச்சு அதன் மூலயமா நான் வந்து உங்களுக்கு செருப்பு தைச்சேன்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னாராம். அந்த ஜெயிலர் அவன் காலில் விழுந்தான். விழுந்து இவ்வளவு பெரிய அகிம்சாவாதியை நான் ஒரு மிருகமாக இருந்து வதைத்து இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு அவன் சொன்னான், இந்த செருப்பை நான் காலில் போடுவதில்லை, என்னுடைய பூஜை அறையிலே பைபிள் தான் வைத்திருக்கிறேன். அந்த பைபிளுக்கு பக்கத்திலே நீங்கள் தைத்த அந்த செருப்பை வைத்து அன்றாடம் வணங்குவேன் என்று அந்த ஜெயிலர் சொன்னான். எந்த அளவிற்கு மகாத்மா காந்தி அகிம்சையை கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெரிய பணக்காரர், தூத்துக்குடியை பக்கத்திலே வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை, கப்பல் வாங்கக்கூடிய நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்ன கப்பலாக வந்து போச்சும்பாங்க. அப்படி கப்பலை வாங்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்திலே, செல்வத்திலே, படிப்பிலே, அறிவிலே உயர்ந்தவர் வ.உ.சி. சிதம்பரம். நான் ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டு கோயம்புத்தூர் சிறையிலே ஒரு வாரம் சிறையிலே இருந்தேன், கோவை மத்திய சிறையிலே. அங்கே அவர் இழுத்த அந்த செக்கை காட்சிப்படுத்தி இருந்தார். அவர் இழுத்த அந்த செக்கு அவர் கழுத்திலே போட்டு கையிலே கட்டிய காலிலே போட்டிருந்த அந்த விலங்கு, அவர் போட்ட உடை, அவர் போட்ட அந்த தலையில புல்லா, இதை எல்லாமே காட்சிப்படுத்தி இருந்தார். நான் அந்த நேரத்திலே எனக்கு பெரிய ஒரு உந்துதல் ஏற்பட்டது. என்னன்னு சொன்னா, வ.உ.சி. பத்தி பள்ளிக்கூடத்தில் சாதாரணமா படிப்போம், அது எதற்காக, பரீட்சைக்காக. அதன் பிறகு அவரை பற்றி நிறைய படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதன் பிறகுதான் எனக்கு அதிகமாக வந்தது. அவரை பற்றி படிக்கின்ற போது பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார், அவருடைய தியாகம். அது போல ஒரு சென்ற ஆண்டு நான் இங்கே எங்களுடைய லைன் சங்கத்தை சார்ந்த அருள், நம்ம செல்வராஜ், நாங்கெல்லாம் அந்தமான்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதுக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. அந்தமானுக்கு போயிருந்தோம். அந்த மாநாட்டை முடித்து விட்டு அந்தமான்ல ஒரு பெரிய சிறை, அந்த சிறையை பார்ப்பதற்காக அங்க போனோம். ஒவ்வொரு வாழா கட்டி நடுவில் ஒரு வளையம், அதை சுத்தி நீட்டா கட்டி வச்சிருக்காங்க. அந்த சிறையில கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல், 2000 பேருக்கு மேல் இந்தியாவில இருந்து, இந்த பகுதிகளிலே இருந்து கைதிகளாக, சுதந்திர போராட்ட கைதிகளை அடைப்பதற்காக கடலுக்கு நடுவிலே கட்டப்பட்ட அந்த சிறை. நாங்க போய் பார்த்தோம். அந்த சிறையில பலருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடமெல்லாம் அங்கதான். ஒரே நேரத்தில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அந்த சிறையில. அது மாதிரி ஒரு அறையை வச்சிருக்கலாம். அதுக்கு பக்கத்துல தான் அந்த சிறையில தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த கைதிகளுக்கு தனித்தனி அறை. ஒரு 4 அடி அகலம் தான் இருக்கும். இந்த மேடை இருக்குன்னு சொன்னா இது 2ஆக தடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இந்தாண்ட ஒரு ரூம், இந்தாண்ட ஒரு ரூம், சுத்தி செவுரு. அந்த கைதி நல்ல என்னுடைய கை சோட்டு அளவுக்கு அந்த கம்பிகள் இருக்கும். அந்த கம்பிக்குள்ளாரதான் அந்த கைதிகள் இருக்கும், வெளியில விடவே மாட்டாங்க. அங்கேயும் அது போல செக்கு இழுக்கக்கூடிய அந்த செக்கு காட்சிப்படுத்தி இருந்தார். அப்போதான் நமக்கு தெரிகிறது எந்த அளவிற்கு இந்த சுதந்திரத்திற்காக எதையுமே அர்ப்பணித்து விட்டு வீட்டிலே பிள்ளைகள், குழந்தைகள், மனைவிகள், சொத்து எல்லாத்தையும் இழந்து இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ இந்த அளவிற்கு பாடுபட்ட சுதந்திரம், இங்க நம்ம கடலூர்ல அஞ்சலை அம்மான்னு ஒரு அம்மா, கடலூரை சார்ந்தவர், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த அம்மா கற்பிணி, நிறமாத கற்பணியாக இருக்கின்ற போது சிறையிலே அவரை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட வீராங்கனைகள் எல்லாம் இங்கே வாழ்ந்த இந்த பூமியிலே இன்றைக்கு நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நம்ம தலைமை ஆசிரியர் இப்ப சொன்னார். இந்த பள்ளி ஒரு 100 ஆண்டுகள் நிறைந்த பள்ளி. இந்த பள்ளியிலே பல மாணவர்கள் பல துறைகளிலே உயர்ந்திருக்கிறார்கள். இடையிலே ஒரு தோல்வி ஏற்பட்டது. இந்த பள்ளியோட மோசமான நிலையிலே இருக்கிறது என்று முன்னாள் மாணவர் என்கின்ற அடிப்படையிலே நானும் வருத்தத்திலே இருந்தேன். ஆனால் இதை தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் பொறுப்பெடுத்து வந்த பின்னால் இந்த பள்ளியையும் தலைமை இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து அவர்களையும் பணியாற்றி இவர்களும் பணியாற்றி இன்றைக்கு ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு எழுதினேன். அதனால் இந்த சுதந்திர போராட்டத்திலே இந்த பள்ளிக்கும் நீங்கள் விருது வழங்க வேண்டும் என்று நான் எழுதியிருந்தேன். அதுதான் நான் எழுதுறேன், நான் ஒன்றும் எழுதலை. அது அவருக்கு தலைமை ஆசிரியர் கொடுங்கன்னு கூட நான் எழுதலை, இந்த பள்ளிக்கு கொடுங்கள் என்று தான் நான் அதில் எழுதியிருந்தேன்.